கன்னி ராசி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உள்ள இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை பிரான்ச் டு பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர், நீங்களாக ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகணும்னா அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது விருச்சிக ராசி ராகு மட்டும் அவங்களுக்கு அவ்வளோ விசேஷமாக இப்போ இல்லை. அதனால் அவங்க எப்போயுமே உழைப்பை நம்பிட்டு இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ராகுங்கிறது நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அந்த அதிர்ஷ்டம் யோகம் வரலைனாலும் நிச்சயமாக விருச்சிகம்னாலே சுருன்னு வரும். ஏன்னா பிளட்டு சம்மந்தப்பட்டது. சில நேரத்தில் பொறுமை இருக்காது. பொதுவாக எல்லாருக்குமே நமக்கு பொறுமை இப்போ கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலான கேரக்டரிஸ்டிக்கில் சொல்கிறேன். ஸோ அவங்க கொஞ்சம் மகர ராசி இத்தனை வருஷமாக 7-8 வருஷமாக என்னை போட்டு படுத்தி எடுக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் 2026ங்கிறது அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பூஸ்ட் பண்ணக்கூடிய எனர்ஜெட்டிக்கான ஒரு வருஷமாக நிச்சயமாக இருக்கும். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் 2026 ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்களை நமக்காக கணித்து சொல்வதற்காக ஆஸ்ட்ராலஜர் கைலாஷ் குருஜி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்மளுடைய ரசிகர்கள், நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சரி, இன்றைய நிகழ்ச்சியில இந்த 2026வது வருடம் எந்த 3 ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமான பலன்கள் இருக்கு, எந்த 3 ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றத இன்றைய நிகழ்ச்சியில பார்க்கலாம். அதுல முதல்ல ரொம்ப அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கக்கூடிய 3 ராசிகள், அது எந்தெந்த ராசி அப்படின்றத பார்க்கலாம் சார். நிச்சயமாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2026ல் கன்னி ராசி ஃபஸ்ட்டு அவர்களுக்கு ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வருஷமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக நம்ம சொல்ல போனோம்னா விருச்சிக ராசி, அதுக்கு அடுத்ததாக மகர ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான வருஷமாக இருக்கும். முதல்ல நம்ம கன்னி ராசியை பற்றி பார்க்கலாம். ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026வது வருடம் என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சார்? நிச்சயமாக நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். முக்கியமான கிரகங்கள் இப்போ நம்ம ஒரு வருஷ பலன் சொல்கிறோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்னா 4 கிரகங்களை மெயினாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு சனி பகவான், அடுத்து குரு பகவான், அடுத்து ராகு கேது. சனி பகவான் மட்டும் அவங்களுக்கு இப்போ கண்டக சனி நடக்குது. கண்டக சனிங்கிறது இப்போ நம்ம 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி மாதிரி கண்டக சனின்னு ஒரு சனி. அது நமக்கு சின்ன சின்ன கண்டங்களை கொடுக்கும். ஸோ அந்த கண்டக சனி காலங்களில் அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு ட்ராவலிங்லேயோ இல்லை எங்கேயாவது ஒரு அடிபடுறதோ, அதனால் மெதுவாக சில விஷயங்களை பண்ணணும். அதான் கண்டக சனிங்கிறது. அதே மாதிரி பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்கலாம். சின்ன சின்ன ரிஸ்க்குகளில் மட்டும் எங்கேயாவது நமக்கு ஒரு சின்ன சொதப்பல்களை கொடுக்கும். ஸோ அதுதான் கண்டக சனி. கண்டக சனி மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான பாயிண்ட்டு. ராகு கேது இந்த 2 கிரகங்களும் அவங்களுக்கு சூப்பராக இருக்குது. அந்த 2 காம்பினேஷனும் ஒரே டைமில் 2 ராசிக்குமே நல்லா இருக்க ஒரே ராசி யாருன்னா கன்னி ராசி மட்டும்தான். ராகுவும் கேதும் 6ம் 12ல் இருக்காங்க. ஸோ அனுகூலத்தை நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. ருணரோகண ஸ்தானம்னு சொல்லுவோம், 6ஆம் இடம், அதுவும் நல்லா இருக்குது. 12ஆம் இடம் விரயஸ்தானம், அவங்களுக்கு விரயத்தை கொடுக்காத ஒரு ஸ்தானமாக இந்த ராகு கேது காம்பினேஷன் இருக்குது. அடுத்தது குரு பகவான். குரு பகவானும் அவங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 10ல் இருந்தால் பதிய மாற்றும், இடத்த மாற்றும்னு சொல்லுவாங்க. இட் டசன்ட் மீன் அந்த ஒரு வருஷத்தில் அவங்க இருக்கிற ஊரை விட்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒரு சேஞ்ச், ஒரு பாசிட்டிவான சேஞ்சாக எடுத்துக்கலாம். ஒரு ஜாப் சேஞ்சாக இருக்கலாம், பிஸ்னஸில் ஒரு சேஞ்சாக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உள்ள இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை பிரான்ச் டு பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர், நீங்களாக ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகணும்னா அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது பாசிட்டிவாக தான் நம்ம எடுக்கணும். 10ல் குரு வந்தால் பதிய மாத்திரம்னா எல்லாருமே ஊரை விட்டு போயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்போது ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் மாறி போவாங்க அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு இந்த 4 கிரகமும் அனுகூலமாக தான் இருக்குது. அடுத்தது மற்ற கிரகங்களும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதான் கன்னியோடைய நிலைமை. ஓகே, ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தில் இந்த வருடம் அவங்க கவனமாக இருக்கணும் சார்? அவங்க கவனமாக இருக்கணும்னா ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த கண்டக சனி, அந்த ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. ஏதாவது நமக்கு பாடியில் ஏதாவது ஒரு சேஞ்ச் தெரிஞ்சதுன்னா அது வெயிட் அண்ட் சி அந்த பாலிசிக்கே வேண்டாம். இமிடியேட்டாக அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது நல்லது. ஸோ கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026வது வருஷம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? அவர்களுக்கு சின்ன சின்ன யோகங்களை கொடுக்குங்க. யோகம் அதிர்ஷ்டங்கிறது நமக்கு லாட்ரி டிக்கெட் தான் பண்ணணும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு வேலை ட்ரை பண்ணுறீங்க, சில வேலைக்கு நீங்கள் 10 இன்டர்வியூ போயிருப்பீங்க, 11ஆவது தடவை தான் வேலை கிடைக்கும். சில பேருக்கு 2 இன்டர்வியூலே வேலை கிடைச்சிடும்.
ஸோ அதுதான் யோகம்ங்கிறது சரியா? யோகம்ங்கிறது எல்லாத்துக்குமே முக்கியம். நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போறீங்க. ஓஹோ! 10 நாள் ஆஃபீஸ்க்கு போ வேண்டியிருக்குமோ, அங்க போய் நம்ம விஷயத்த பார்க்கறதுக்குன்னு. ஆனா 2 நாள்லயே உங்க வேலை ஆயிடும். இதெல்லாம் யோகம் தான். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் அவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம் எல்லாம் வரும். அதுவும் குறிப்பா அவங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்கும். ஸோ நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு காலமா இருக்கும். அதே மாரி சொந்தமா ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும். இல்ல சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணும். ஒரு ஒரு புட்டிக் வைக்கணும். ஒரு ட்ரெஸ் புட்டிக் வைக்கணும். இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு சக்சஸை தரக்கூடிய ஒரு என்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருஷமாக இருக்கும். ஓகே. ஸோ கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் இந்த 2026 அவங்களுடைய முதல் பாதி எப்படி இருக்கும்? 2வது பாதி எப்படி இருக்கும் சார்? முதல் பாதி சூப்பரா இருக்குங்க. 2வது பாதி இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு வைக்கணும். முதல் 6 மாசம் யோசிக்காம வச்சிரலாம். இதுதான் வித்தியாசம். ஓகே. ஸோ கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான தெய்வம் என்ன சார்? அவர்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மர் வழிபாடு அவர்களுக்கு சிறப்பான வழிபாடு. எந்த நாட்கள்ல வழிபடலாம்? அவர்கள் பொதுவா புதன்கிழமைகளிலே திருவோண நட்சத்திரம் நாட்கள்ல எல்லாம் வழிபடுவது விசேஷம். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்திலையும் வழிபடலாம். அதுவும் விசேஷமானது. ஸோ இவங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம்? அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண்கள்? அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 5 மற்றும் 7. ஓகே. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026வது வருடம் ஓவராலா அவங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் சார்? 90 மார்க் கொடுக்கலாங்க. 90 மார்க் தாராளமா அள்ளி கொடுக்கலாங்க. தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா அதை விட கூட போகும். ஸோ கன்னிராசிக்கு தான் இந்த வருடமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. 2026ல இந்த வருடம் சிறப்பா இருக்க போற அடுத்த ராசி என்ன சார்? விருச்சிக ராசி. விருச்சிக ராசி செவ்வாயுடைய ஒரு ராசி. ஸோ விருச்சிக ராசிக்காரங்கனாலே பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, துருதுருன்னு இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக 2026 ஒரு சிறப்பான ஒரு வருஷமாக இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி அனுகூலமாக இருக்கார். ஃபஸ்ட்டு நம்ம சனியிலேருந்து ஆரம்பிப்போம். சனீஸ்வர பகவான் அவர்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்கார். அதனால் சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி அவங்க நிறைய எஃபர்ட் போடுவாங்க. அந்த எஃபர்ட்டுக்கெல்லாம் நல்ல பலன் வராமல் இருந்திருக்கும் ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக. ஆனால் இப்போ அதுக்கான அறுவடை செய்கிறதுக்கான டைம். ஸோ அதுக்கான பெனிஃபிட் அவங்களுக்கு சேரும். ஸோ அதனால் சனியால் அந்த உழைப்புக்கேற்ற பலன் சேரும். அது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது நம்ம எடுக்கிறோம். ராகு மட்டும் அவங்களுக்கு அவ்வளோ விசேஷமாக இப்போ இல்லை. அதனால் அவங்க எப்பயுமே உழைப்பை நம்பிட்டு இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ராகுங்கிறது நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அந்த அதிர்ஷ்டம் யோகம் வரலைனாலும் நிச்சயமாக சனி அவங்களுக்கு கை கொடுப்பாங்க. சரியா? அடுத்து கேது பகவானும் அவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய இதெல்லாம் இருக்காரு. குறிப்பாக குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 வருஷமாக கல்யாணம் விவாகத்தில் நிறைய தடைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த வருஷம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்த வருஷம் இந்த ராகு கேது பேச்சுங்கிறது அடுத்த நவம்பரில் தான் வருது. ஸோ அந்த 11 மாதத்துக்குள்ளே அந்த கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள், திருமணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் வரும். அடுத்தது வியாழ பகவான். குரு பகவானை பார்த்தீங்கன்னாலும் அவரும் அனுகிரகமான ஒரு நிலைமையில தான் இருக்கார். ஸோ அதனால் முக்கியமான 3 கிரகங்கள் சனி, கேது, குரு, இந்த 3 கிரகங்களுமே ஓரளவுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. அதனால் நிறைய நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ கன்னிராசிக்கு அடுத்தபடியாக நம்ம நிச்சயமாக விருச்சிக ராசியை ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ராசி 2026 அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லலாம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 இந்த வருடத்துல எந்த மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும் சார்? அவர்கள் புரிவா ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி வெளியில ஒரு டிராவலிங் பண்ணும் பொழுது, வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது ஓவர் ஸ்பீடா போறது. ஏன்னா விருச்சிகம்னாலே சுருன்னு வரும். ஏன்னா பிளட் சம்பந்தப்பட்டது. சில நேரத்துல பொறுமை இருக்காது. பொதுவாக எல்லாருக்குமே நமக்கு பொறுமை இப்போ கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலான கேரக்டரிஸ்டிக்கில் சொல்கிறேன் ஸோ அவங்க கொஞ்சம் பொறுமை நிதானமாக போகணும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது சில விஷயங்களில் அவசரப்படக்கூடாது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும், சில விஷயங்கள் இமீடியட்டாக பண்ணணும், சில விஷயங்கள் கொஞ்சம் யோசித்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் எதை இமீடியட்டாக பண்ணணும், எதை யோசித்து பண்ணணுங்கிற அந்த ஒரு இதை அவங்க ஜட்ஜ் பண்ணி பண்ணாலே அவங்க லைஃப் சக்ஸஸ் ஆயிரும். 2026 அவங்களுக்கு ஒரு சூப்பரான வருஷமாக அமையும். ஓகே. ஸோ திருமண யோகங்கள் எல்லாம் இந்த வருடம் கை கொடுக்கும். நிச்சயமாக இருக்கு. அவங்களுக்கு திருமண யோகம் இருக்கு. ஓகே. சோ இது அவங்க இந்த வருடத்துல முதல் பாதியில இந்த முடிவுகள் எடுக்கலாமா, 2வது பாதி அனுகூலமா இருக்குமா? முதல் பாதியிலே அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதாவது அனுகூலமான விஷயங்கள் எல்லாமே தாராளமாக அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். அதோட தசா புத்தி, ஏன்னா அது மெயின். ஸோ தசா புத்தியும் நல்லா இருந்து
இதுவும் நல்லா இருந்ததுன்னா 2ம் காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குரு பலனும் அவர்களுக்கு இருக்கு சில விஷயங்களுக்கு. ஸோ குரு பலன்கிறது நமக்கு போனஸ் மாரி தான். ஸோ குரு பலன் போனஸா இருக்கிறதுனால இந்த 2 காம்பினேஷன் இருக்கிறதுனால தாராளமா அவங்க வந்து பண்ணலாம். ஓகே. ஸோ விருச்சிக ராசி பெண்களுக்கு குறிப்பா ஏதாவது பலன்கள் இருக்கா சார் இந்த வருஷம்? விருச்சிக ராசி பெண்கள பொறுத்தவரையில அவங்க நினைத்ததை சாதிப்பாங்க. நினைத்ததை சாதிக்கிறேன்னா, அது எந்த மாரி விஷயமா இருக்கலாம். படிப்பு விஷயமா இருக்கலாம், கல்வி சம்பந்தமான விஷயங்களா இருக்கலாம். இல்ல ஒரு பர்ட்டிகுலர் ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு என்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு எய்ம் இருக்கும். இல்ல ஒரு கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல, எல்லா விஷயங்கள்லயுமே அதுவும் மெயினா ஒரு விஷயம் சொல்லணும், காதல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சக்சஸை கொடுக்கும் இந்த வருஷம் வந்து. அதே மாரி வந்து குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. 2, 3 தடவ எடுத்து கூட சக்சஸ் ஆகாம இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வருஷம் சக்சஸ் ஆறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஸோ அதனால வந்து அதுக்கேத்த மாரி சில பரிகாரங்களோ, அதுக்கேத்த மாரியான ட்ரீட்மெண்ட், அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டோ இதெல்லாம் வந்து கரெக்ட்டா அவங்க பண்ணாங்கன்னா, நிச்சயமாக நல்ல நியூஸ் 2026ல அவங்களுக்கு வந்து சேரும். ஓகே. ஸோ விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் 2026 அவங்களுடைய வாழ்க்கை கணிப்புல எவ்வளோ மார்க் குடுக்கலாம் சார்? அவர்களுக்கு தாராளமா நம்ம 85 மார்க் குடுக்கலாம். ஸோ இந்த வருடம் அவங்களுக்கு அனுகூலமான தெய்வம் எந்த தெய்வத்த வழிபடணும்? முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்கனவே நம்ம குழந்தை பாக்கியத்த பத்தி பேசியிருக்கோம். நிச்சயமாக முருகப்பெருமானுடைய வழிபாடு இருந்ததுன்னா, அவங்க வாழ்க்கையில நினைத்ததை சாதிக்க முடியும். நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். ஓகே. அதிர்ஷ்டமான நிறம்? அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிறமும், ஊதா நிறமும் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நிறம். ஓகே. அதிர்ஷ்டமான எண்? அதிர்ஷ்டமான எண் வந்து அவர்களுக்கு வந்து 4ம் 9. 2026ல அடுத்ததா எந்த ராசிக்கான பலன்கள பார்க்க போறோம் சார்? நம்ம பார்க்க போற அடுத்த ராசி வந்து மகர ராசி. ஸோ மகர ராசிங்கிறது சனீஸ்வர பகவானுடைய ஆளுமை உள்ள ராசி. உழைப்புக்கு காரணமான ஒரு ராசி. சனீஸ்வரனாலே உழைப்பு தான். ஸோ இந்த இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 2026ல முக்கியமான கிரகங்கள் சனி, ராகு, கேது, குரு இந்த 4 கிரகத்த எடுத்தோம்னா, சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்கனவே பெயர்ச்சி ஆயிட்டாரு 2025ல. ஸோ சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கு. ஸோ அது வந்து அனுகூலமான நிலைமையில இருக்கு. அது வந்து சகோதர ஸ்தானம். அதே மாரி கல்யாணத்துக்குமே 3ஆம் இடம் முக்கியம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா 2, 7, 8, 11 தான் முக்கியம்னு. 2ங்கிறது வந்து குடும்பஸ்தானம். 7 வந்து நம்ம கல்யாணம் சம்மந்தப்பட்ட 8 ஆயுள், 11 வந்து லாபஸ்தானம். ஆனா 3மே பார்க்கணும். 3ம் இருந்தா தான் 3ஆம் இடமும் நல்லா இருந்தா தான் அவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க, ஒற்றுமையா இருப்பாங்க. ஸோ சனி வந்து நல்லா இருக்காரு. அடுத்தது ராகு, கேது ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்காங்க. அதே மாரி குரு பகவானும் அவர்களுக்கு வந்து அனுகூலம் பண்ற நிலைமையில தான் இருக்கு. ஸோ மகர ராசியை பொறுத்தவரையில 7.5 சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி முடிஞ்சு போச்சு. அப்படி இருந்தும் நிறைய பேர் வந்து, "இன்னும் சார் எனக்கு சரியா இல்ல. இன்னும் பழைய மாரி நான் இல்ல. இத்தனை வருஷமா 7, 8 வருஷமா என்ன போட்டு படுத்தி எடுக்குது" அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் 2026ங்கிறது வந்து அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பூஸ்ட் பண்ணக்கூடிய எனர்ஜெட்டிக்கான ஒரு வருஷமா நிச்சயமாக இருக்கும். ஓகே. இந்த 2026ல என்ன மாரியான முடிவுகள அவங்க துணிந்து எடுக்கலாம் சார்? குறிப்பா வந்து ஃபர்ஸ்ட் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள். இப்ப 7, 8 வருஷமா சில பேர் பிசினஸ்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. சரியா அமைஞ்சிருக்காது. இல்ல ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். வேண்டான்னு விட்டுருப்பாங்க. இல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஒத்து வராம போயிருக்கும். இல்ல தெரியாம பிசினஸ்ல போய் கால் வச்சிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸே இருந்திருக்காது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவர்கள்லாம் தாராளமா இப்ப வந்து முயற்சி எடுக்கலாம் பிசினஸ பொறுத்தவரையில. அதே மாரி வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்கள். வெளிநாட்டுல போய் படிக்கணும். இப்ப யுஎஸ் இல்லைனாலும் எத்தனையோ கண்ட்ரீஸ் இருக்கு. யூரோப் இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, சிங்கப்பூர் இருக்கு. நிறைய சாய்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும்ங்கிறது நிறைய மாணவர்களுடைய எய்ம். அந்த எய்முக்கு வந்து அவர்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். அது ஒரு விஷயம். ஏன்னா குரு நல்லா இருக்காரு அவங்களுக்கு. அடுத்தது வந்து ஆஸ் யூசுவல் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள். அதுவுமே வந்து 7.5 சனியில இல்ல கல்யாணமாகி நிறைய பேர் டைவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த விவாகரத்தானவர்களுக்கு திரும்ப ஒரு செகண்ட் மேரேஜ், ஒரு தேர்ட் மேரேஜ் இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த 2026 அனுகூலமாக இருக்கும். தாராளமா அந்த மாரி விஷயங்கள்ல எல்லாம் அவங்க வந்து வேற வரன் பார்க்கிறதோ, இதெல்லாம் வந்து தாராளமா பண்ணலாம். அதே மாரி 7.5 வருஷமா கல்யாணம் ஆகாத இருந்தவங்களுக்கு கூட இப்ப நிறைய பேருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ மகர ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த 2026ல எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் சார்? எஸ். எதுல கவனமா இருக்கணும்னா, பொதுவா வேலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும். நம்ம எந்த வேலையில கவர்மெண்ட் வேலையோ, பிரைவேட்டோ, ஐடியோ, நான் ஐடியோ, மெக்கானிக்கலோ எந்த வேலையா கூட இருக்கலாம். பட் எதுல பண்ணாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னன்னா டைவர்ஷன் ஆகறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா சில கிரக சேர்க்கை, கிரக பார்வைகளால அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, யாரையும் நம்பி எதையும் குடுக்கக்கூடாது பொறுப்ப.
நம்மளே எடுத்து பண்ணணும். ஓகே, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா நம்ம டெய்லி போக வேண்டியதில்லை, நம்ம மேனேஜர் பார்த்துப்பாரு அப்படின்னு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஜாபை பொறுத்தவரையிலையும் அதே தான் வந்து, ஸோ எனக்குலாம் 50 பேர் இருக்காங்க, நான் டீம் லீடர், ஸோ எனக்கு அடுத்து உள்ளவங்க சீனியர்ஸ்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு ரிலாக்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஓகே. ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ல முதல் பகுதி எப்படி இருக்கும், 2வது பாதி எப்படி இருக்கும்? அவர்களை பொறுத்தவரையில் ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குங்க. ஸோ அதனால் முதல் 6 மாதமுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த 6 மாதமுமே ஓரளவுக்கு கிரகங்கள் நல்லா தான் இருக்குது. அதனால் வந்து ஸ்மூத் டிரைவ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கான்சன்ட்ரேஷனோட போயிட்டே இருந்தாங்கன்னா 2026 நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக இருக்கும். ஓகே. மகர ராசி பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்? பெண்களை பொறுத்தவரையில் அவருடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். அதாவது வந்து காதல் சம்பந்தமான விஷயங்கள், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள், இல்லை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நினைச்ச ஒரு விஷயங்களை, இப்போ ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜாபாக இருக்கலாம். சில பேருக்கு ட்ரீம் இருக்கும், நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு ஜாப் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் வந்து அவர்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அதே மாதிரி படிப்பு, கல்வி சம்பந்தமான விஷயங்கள்லையும் இன்றைக்கி வந்து பெண்களை இன்றைக்கி நம்ம நாட்டில் தூக்கி விட்டுருக்குன்னா அதுக்கு காரணமே வந்து நிச்சயமாக கல்வி தான். இவ்வளோ தூரம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இத்தனை பெர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி பெண்கள்லாம் நல்லா இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்கன்னா காரணம் கல்வி தான். ஸோ அந்த கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அவர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் 2026 அவங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் சார்? அவர்களுக்கு வந்து தாராளமாக நாம் வந்து 85 மார்க்ஸ் கொடுக்கலாம், 85 மார்க் கொடுக்கலாம். ஸோ இந்த வருடம் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம்? அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயரை வழிபாட்டு ஆஞ்சநேயரை பிடிச்சிக்க சொல்லுங்க, தாராளமாக நிச்சயமாக அவர் வந்து தூக்கி விட்டுருவார். ஓகே. ஸோ அதிர்ஷ்டமான நிறம்? அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா நீலமும் பிரவுன் ரெண்டுமே அவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம். அதிர்ஷ்டமான எண்கள்? அதிர்ஷ்டமான எண்கள் வந்து 2, 6. ஸோ இந்த 2026வது வருடம் முக்கியமா 3 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.